தொண்டையில் வரக்கூடிய ஒரு கேன்சர் வந்து ஹெச்பிவி வைரஸ்னு ஒரு வைரஸ்னால வரக்கூடிய கேன்சர். அது தொற்று வரலாம். முத்தம் கொடுக்கும்போது, உடல் உறவு கொள்ளும்போது ஒருவருக்கிட்ட ஒருவர் தொற்று வரலாம். பான் மசாலா யூஸ் பண்ணுறவங்க சுய பரிசோதனை பண்ணிக்கலாம். அவங்க ஒரு கண்ணாடி முன்னால் நின்று சிஸ்டமேட்டிக்காக எக்ஸாமின் பண்ணணும். மேல் உதடுலேருந்து ஆரம்பித்து மேல் உதடு பிதுக்கி உள்பகுதி தாடை, உள் தாடை, நாக்குக்கு அடியில் வாயோட ரூஃப் ஆஃப் த மவுத். இது அடுத்து வாய் கண்ணாடி மேலே ஆன்னு சொல்லி பின் தொண்டையை தானே கண்ணாடியில் பார்த்துக்கலாம். இது மாதத்துக்கு ஒருக்கவாவது பண்ணுறது நல்லது. அபாயகரமான நிலையில் வளர்ந்துக்கிட்டு வர ஒரு கேன்சர் இது ரைட் நோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபாஸ்ட் க்ரோயிங் கேன்சர்ஸ். அண்ட் எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் 4 பேராவது இந்த நோய்க்காக வைத்தியத்தில் இருக்காங்க. இது ஒரு மருத்துவமனை அவ்வளவு விறுவிறுன்னு ஒரு கேன்சரை உருவாக்குது. நார்மலாக வாய் புற்றுநோய் வரும்போது ரொம்ப லோக்கோ ரீஜனல் டிசீஸ், அதாவது வாயில் நெறிக்கட்டிக்கு இவ்வளோதான் பரவும். ஆனால் இந்த பான் மசாலாவில் வரக்கூடிய கேன்சர் ரத்தம் மூலமாக கலந்து உடம்பு ஃபுல்லாக பரவுது. இன்றைக்கி ஒரு இடத்துல நம்ம கேன்சரை கண்டுபிடிச்சோன்னா நாளை கழித்து மீதி இடங்களில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாரையுமே நாங்கள் தொடர்ந்து ஃபாலோ அப்பில் வச்சு கண்காணிச்சுக்கிட்டே தான் வருவோம். இப்போ வந்து இந்த ஹெட் அண்ட் நெக் கேன்சர் அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரம்பரையா ஹெரிடிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து வரக்கூடியதா இல்ல இது வந்து யூஸ் பிகாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் இது யூஸ் பண்றதுனால தான் வருதா? யூஸ் பண்றதுனால மட்டுமே தான் வரக்கூடிய ஒரு கேன்சர். சரி, இப்போ அப்பா யூஸ் பண்றாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, அதுக்கெல்லாம் எந்த ஒரு பாதிப்பு இருக்கா? இல்ல, லைக் இஸ் இட் பாசிவ் ஸ்மோக்கிங்ன்றோம் இல்லையா? பாசிவ் ஸ்மோக்கிங்னால குழந்தைக்கு பாதிப்பு வரும். ஓகே. பட் இது வந்து தொத்து வியாதி கிடையாது. தொண்டையில் வரக்கூடிய ஒரு கேன்சர் வந்து ஹெச்பிவி வைரஸ்னு ஒரு வைரஸ்னால வரக்கூடிய கேன்சர். அது தொற்று வரலாம். முத்தம் கொடுக்கும்போது, உடல் உறவு கொள்ளும்போது ஒருவருக்கிட்ட ஒருவர் தொற்று வரலாம். அது வரலாம். தொண்டையில் வர கேன்சர். வாய் புற்றுநோயில் அது கிடையாது. தொண்டையில வர்றது வந்து பாத்தீங்கன்னா கண்டேஜியஸ்னு சொல்றீங்க. ஓரோஃபேரிங்ஸ் என்போம். ஓரோஃபேரிங்ஸ்ல ரெண்டுமே வரும். ஹெச்பிவினாலேயும் வரக்கூடிய கேன்சர் ஓரோஃபேரிங்ஸ்க்கு. அதாவது டான்சில்ஸ் சொல்றோம் இல்லையா? டான்சிலுக்கு பின்னால இருக்கிற பகுதியை ஓரோஃபேரிங்ஸ். டான்சிலுக்கு முன்னால இருக்கிறது எல்லாமே வாய், ஓரல் கேன்சர். அந்த ஓரோஃபேரிங்ஸ்ல வர கேன்சருக்கு ஹெச்பிவி ஒரு கிருமி காரணியா இருக்கு. அது அலாங் வித் இந்த வாய் புற்றுநோய்க்கு வர அத்தனை காரணங்களும் இதோட சேர்ந்து அதுவும் ஒரு காரணமா இருக்கு. இந்த கேன்சருக்கு, அந்த ஹெட் அண்ட் நெக் கேன்சருக்கு என்ன மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணணும்? அண்ட் அது வந்து ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்குமா? அண்ட் ஆல்சோ ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குமா? ரொம்ப வலி மிகுந்ததா இருக்குமா? வாய் புற்றுநோயை பொறுத்த மட்டும் ரொம்ப விலை உயர்ந்த ஸ்கேன்ஸோ வேற எதுவும் தேவையில்லை. நல்ல ஒரு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், சுய பரிசோதனையுமே பண்ணிக்கலாம். ஒரு மருத்துவர்கிட்ட போய் பரிசோதனையும் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு கண்ணாடி முன்னால் நின்று, அதாவது இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கவங்களாம், அதாவது ஸ்மோக் பண்ணுறவங்க, மது அருந்துறவங்க, பான் மசாலா யூஸ் பண்ணுறவங்க சுய பரிசோதனை பண்ணிக்கலாம். அவங்க ஒரு கண்ணாடி முன்னால் நின்று சிஸ்டமேட்டிக்காக எக்ஸாமின் பண்ணணும். மேல் உதடுலேருந்து ஆரம்பித்து மேல் உதடு பிதுக்கி உள்பகுதி, அதுக்கப்புறம் தாடை, உள் தாடை, நாக்குக்கு அடியில் அடுத்த பக்கத்தில் இருக்க தாடை, அதுக்கப்புறம் மேலே பேலட் என்போம், வாயோட ரூஃப் ஆஃப் த மவுத். இது அடுத்து வாய் கண்ணாடி மேலே ஆன்னு சொல்லி பின் தொண்டையை தானே கண்ணாடியில் பார்த்துக்கலாம். இது மாதத்துக்கு ஒருக்கவாவது பண்ணுறது நல்லது. இதில் என்ன தெரியும்? இதில் சொன்ன மாதிரி சிகப்பு படலமோ வெள்ளை படலமோ தெரிய வாய்ப்பு. ஸோ நல்ல லைட் இருக்கணும், லைட் வெளிச்சம் அவங்க வாய்க்குள்ளே படுற மாதிரி இருந்து அவங்க இந்த பரிசோதனை பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ் வாய் குறுகிக்கிட்டே வரும்ன்றோம் இல்லையா? அவங்களுக்கு சுய பரிசோதனை பண்ணிக்கிறது சிரமம். வாய் சின்னதாகிட்டே வரும்போது அவங்களால செய்ய முடியாது. மருத்துவரை அணுகி மருத்துவர் மூலமாக டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த வாய் குறுகிறது தடுக்கிறதுக்குன்னு ஒரு வழி இருக்குது, அதுக்கு உண்டான கருவி இருக்குது. மவுத் ப்ராங்ஸ் அனுபவம், நம்ம இடுக்கி இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு கருவி இருக்குது. வாயில் வச்சு இப்படி அழுத்தினோன்னா அந்த வாய் தாடை பொளந்து ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ இது அவங்களே வாங்கி வச்சுட்டு செய்ய அந்த வாய் குறுகிறது சரி பண்ணலாம். இல்லை இன்னும் சீப்பர் மெத்தட் நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து வெறும் ஐஸ்கிரீம் குச்சி, பட்டையாக இருக்கிற ஐஸ்கிரீம் குச்சி 10 பைசா ஒரு குச்சின்னு விற்பாங்க. அது ஒரு அடுக்கு
எடுத்து வச்சுக்கிறது. 2 பக்கம் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு, எத்தனை குச்சி கொள்ளுதோ அந்த அளவுக்கு வாயில பல் இடுக்குல சொருகிடுறது. சொருகுன அப்புறம் எக்ஸ்ட்ராவா ஒரு குச்சிய இன்னும் பண்ணா, அது உள்ள போய் அத விரிக்கும். வாய பொளக்க வைக்கும். ஸோ இத பண்ணிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு 2, 3 தடவ பண்ணாங்கன்னாக்கா, 5 குச்சி போன இடத்துல ஒரு வாரத்துல பார்த்தீங்கன்னா 6 குச்சி போகும். அப்ப அடுத்த குச்சி. எது வரைக்கும் பண்ணும்? சொன்ன மாரி வாய் 3 விரல் கொள்ற அளவுக்கு கொள்ளளவு வர அளவுக்கு பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா வரும். நிறுத்துனாங்கன்னா மறுபடியும் சின்னதாக ஆரம்பிக்கும். அது பண்றத நிறுத்துனாங்கன்னா. ஆமா. ஸோ இத பண்றது வந்து ஒரு ஹேபிட். பல் வளர்க்குற மாதிரி இத ஒரு பழக்கமா வச்சுக்கிட்டு, இந்த வாய் குறுகுறவங்க இத செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கனாக்கா, இது வாய் குறுகாம இருக்கும். ஒண்ணு அவங்களுக்கு பேசுறது எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கும். அடுத்து நமக்கு வாயில வேற பிரச்சனை வந்துச்சுன்னா, கண்டுபிடிக்கிறதுக்கு ஏர்லியா கண்டுபிடிக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். நெறைய பேருக்கு இந்த வாய் குறுகல் ஆகுறவங்களுக்கு, இந்த ட்ரிஸ்மஸ் இருக்கவங்களுக்கு, அவங்க ஆரம்ப காலகட்டத்தில கண்டுபிடிக்க முடியாம விட்டுடுறாங்க. ஏன்னா வாய் தொறக்க முடியல. இது கவனத்தில படாம விட்டுடுறாங்க. ஆனா எனக்கு ஒரு கேள்வி. இது வாயில வச்சு இவங்க டெய்லி பிராக்டிஸ் பண்றாங்க மேம். பட் அதையும் மீறி அவங்க டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்காங்க அத அப்படின்னா, அப்ப என்ன பிரயோஜனம் இருக்கும் அவங்களுக்குலாம்? குழந்தைய கிள்ளிட்டே தொட்டில் ஆட்டுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. கரெக்ட். இத நிறுத்தணும் இத ஃபர்ஸ்ட்டு. நிறுத்திட்டு தான் இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும். கரெக்ட். இது ஒரு ரீஹாபிலிடேஷன் மாரி தானே இது. நெறைய விஷயங்க நம்ம சொல்றது, இப்போ சிகரெட் பாக்கெட்ஸ்ல ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ்ன்னு போடுறோம். போடுறாங்க. படத்தோட தான் போடுறோம். ஆமா. அத தாண்டி எடுக்குறாங்க. இது நம்ம சொல்லத்தான் முடியும். இது நமக்கு நடக்காதுங்கிற ஒரு நெனப்புல தான் எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே ஒழிய, ஆ இது தன்ன பாதிக்கும், அது அடுத்தவங்களுக்காக சொல்லப்பட்ட விஷயமா தான் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. வந்து பார்த்தாங்கன்னா தெரியும், எந்த அளவுக்கு இந்த நோய் பரவலா ஆயிட்டு இருக்குன்றது. அபாயகரமான நிலையில வளர்ந்துகிட்டு வர ஒரு கேன்சர் இது. இது ரைட் நவ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபாஸ்ட் க்ரோயிங் கேன்சர்ஸ். அண்ட் எங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் 4 பேராவது இந்த நோய்க்காக வைத்தியத்துல இருக்காங்க. இது ஒரு மருத்துவமனை. இது மாதிரி பல மருத்துவமனைகள் தமிழ்நாட்டுல இருக்கு. அங்க எல்லா இடத்துலயுமே இந்த மாரி நோயாளிகள் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து குறையணும்னா, ஒரு பப்ளிக் அவேர்னஸ் வேணும். இத நிறுத்தணும்ன்றது நினைக்கிறோம். அவங்க கொஞ்ச நாளைக்கு தானே சாப்பிடுறோம்னு நினைக்கிறாங்க. 2 வருஷம் சாப்பிட்டதுக்குள்ளே, சில பேர் 6 மாசம், 8 மாசம் சாப்பிடும்போதே வந்துருது. அ அவங்க அதுல அந்த பான் பராக்ல என்ன இருக்குன்றது தெரியல. பட் அது கண்டிப்பா அவ்வளவு விறுவிறுன்னு ஒரு கேன்சர உருவாக்குது. நார்மலா வாய் புற்றுநோய் வரும்போது ரொம்ப லோக்கோ ரீஜினல் டிசீஸ்ன்னுவோம். அதாவது வாயில நெறிக்கட்டிக்கு இவ்வளோதான் பரவும். ஆனா இந்த பான் மசாலால வரக்கூடிய கேன்சர் ரத் ரத்தம் மூலமா கலந்து உடம்பு ஃபுல்லா பரவுது. நுரையீரலுக்கு வருது, எலும்புகள்ல வருது, முதுகு எலும்புலலாம் கேன்சர் பரவி நாங்க பார்த்துருக்கோம். இது வந்து அன்யூஷுவல். நாங்க படிக்கிற காலத்துல இந்த மாரி வாய் புற்றுநோய் வரும்ன்றது எங்களுக்கு சொல்லி தரப்படவில்லை. ஆனா, நாங்க கண்கூட இப்போ பார்க்கறது இந்த சில வருடங்களா, சமீபத்தில இருக்க சில வருடங்களா பார்க்கறது இந்த பான் மசாலாவுக்கு அப்புறம் இது நடக்குது. பட் இதெல்லாம் வந்து முதுகெலும்பு வரைக்கும் வரது வந்து கியூரபிளே கிடையாதா? கிடையாது. 4த் ஸ்டேஜ்ல வரும்போது குணப்படுத்த முடியாது. ஓரளவுக்கு அவங்க லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு சில மருந்துகள் குடுக்கலாம். கொஞ்சம் வைத்தியங்க பண்ணலாம். ஆனா குணப்படுத்துறதுங்கிறது சாத்தியமில்லை. ஆரம்ப காலகட்டத்தில கண்டுபிடிக்கிறது தான் இத வந்து குணப்படுத்துறதுக்கான ஒரே வழி. இப்ப இந்த ஏர்லி ஸ்டேஜ்லயே வராங்க. சோ அத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்குறாங்க அப்படிங்கும்போது, அவங்களுக்கு வந்து பேசுறதுக்கோ, இல்ல உணவு நார்மலா அருந்துறதுக்கோ, இல்ல அவங்களோட முகத்தோட பாவனைகள், இல்ல முகமே மாறிருமா? இல்ல எப்படி அது? ஓரளவுக்கு மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா வாயில இருக்கிற இப்ப நாக்குல வருது. நாக்குல ஒரு பகுதிய நம்ம அறுவை சிகிச்சை மூலமா எடுக்க வேண்டியது வருது அப்படிங்கும்போது, நாக்கு கொஞ்சம் குளறும் தான் ஆரம்பத்தில பேசும்போது. அதேபோல முழுங்குறதுலயும் ஆரம்ப ஸ்டேஜ்ல கொஞ்சம் கஷ்டப்படும் தான். அதுக்கான பயிற்சிகள் குடுப்போம். அதுக்கு ரீஹாபிலிட்டேஷனுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஸ்பீச் தெரப்பின்னு இருக்கு. ஸ்வாலோயிங்க்கு தெரப்பி. ஸ்பீச் அண்ட் ஸ்வாலோயிங் தெரப்பின்னு குடுப்போம். அத பண்ண பழகிப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த வைத்தியம் முடிச்ச பிறகு சரி பண்ண. அதேபோல இப்போ கதிர்வீச்சு சிகிச்சைக்கு அப்புறம் எச்சை சுரப்பிகள் வந்து பாதிக்கப்படும். அதனால வாய் உலர்ந்த தன்மை அடையும். ஸோ வாய் உலர்ந்தப்புல இருக்கும்போது நம்ம சாப்பாடு சாப்பிடணும்னாக்கா நமக்கு எச்சை தேவைப்படுது. ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிச்சு தான் சாப்பிட வேண்டியது இருக்கும். தொண்டை வறண்டாப்புல இருக்கும். ஸோ அது ஆனா ரெக்கவர் ஆயிடும் ஒரு 3 வருஷம் கழிச்சு. 3 3 இயர்ஸ்க்கு வருஷம் ஆகுமா? 3 இயர்ஸ் ஆகும் அந்த ரேடியேஷனோட சைட் எஃபெக்ட்ஸ் போகறதுக்கு. இப்போ ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. அவங்களுக்கு கேன்சர் ஃப்ரீயா இருக்காங்க.
ஒரு ரீஹாப்ல இருக்காங்க, அவங்க வந்து ஃபாலோ அப்ல தான் இருக்காங்க அப்படின்னா திருப்பியும் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அதே பேஷண்ட்டுக்கு? கேன்சருங்கிறது திருப்பி வரக்கூடிய தன்மை இருக்கிற ஒரு ஒரு நோய் விஷயம் தான். தான், ஒரு நோய் தான். ஆ. ஸோ ஃபாலோ அப் லைஃப் லாங் பண்ணிட்டு தான் இருக்கணும். அண்ட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, வாய் புற்றுநோயை பொறுத்த மட்டும் இந்த இடத்துல கேன்சர் வந்து குணப்படுத்திட்டோம். சரி. ஆனால் ஃபீல்ட் கேன்சரைசேஷன் ஒரு டேர்ம் சொல்லுவோம். அதாவது இந்த இடங்கள் எல்லாமே பாதிப்புக்கு உள்ளான இடங்கள். இந்த மதுவோ, இந்த புகையோ, பான் மசாலாவோ பட்ட இடங்கள் இந்த ஒரு இடம் மட்டும் இல்லை. வாய், தொண்டை இது எல்லாமே பாதிப்புக்கு உள்ளான இடங்கள். இன்னைய காலகட்டத்தில் அவங்களுக்கு தாடையில் வந்திருக்கலாம், இல்லை நாக்கில் வந்திருக்கலாம். அதை நம்ம குணப்படுத்தி இருப்போம். பாதிக்கப்பட்ட மீதி இடங்களுக்கு வராதுன்ற அர்த்தம் இல்லை, வேறு இடத்துல வரலாம். அதனால தான் நம்ம எப்போவுமே இவங்களை எல்லாருமே ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃபாலோ அப்பில் வச்சுருப்போம். சொன்ன மாதிரி அடுத்து 20 வருஷத்துக்கு க்ளோஸ் ஃபாலோ அப். அதுக்கு பிறகும் ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கன்றது பண்ணுவோம். இந்த ஃபாலோ அப்க்கு வரவங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னாக்கா, ஏற்கனவே வைத்தியம் பார்த்த இடத்த மறுபடியும் பரிசோதனை பண்ணி பார்ப்போம். அங்கே ஏதாவது திருப்பி வளர்ந்துருக்கான்றதுக்கு. அதே போல் மீதி இடங்க, இந்த வாயில் இருக்க வாய் தொண்டையை நாங்கள் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் வெறும் ஒரு டார்ச் லைட் போட்டு க்ளவுஸ் போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாங்கள் தொண்டை என் குரல் வளையத்தையும் உணவு குழாயோட மேல் பகுதியும் பார்க்கறதுக்கு எண்டோஸ்கோப்பி பண்ண சொல்லுவோம். 3 மாதத்துக்கு ஒருக்க இவங்க எல்லாருமே எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்த்துக்குப்பாங்க. இது வந்து ஆஃபீஸ் ப்ரொசீஜர் தான், அதுக்கு அட்மிஷன் தேவையில்லை. ஓபியாகவே வெளிநோயாளியாக வரும்போதே நாங்கள் அனுப்புவோம். அவங்க அந்த எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்த்துட்டு நார்மல்னு அனுப்பிச்சிடுவோம். இது 3 மாதத்துக்கு ஒருக்க கண்டிப்பாக அந்த எண்டோஸ்கோப்பி கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் கட்டாயம் தேவை. ரொம்ப நன்றி மேம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து கடந்த ஒரு 1 மணி நேரமாக உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நிறைய விஷயங்களை பற்றி சொன்னீங்க, ஓரல் கேன்சரை பற்றி. அண்ட் இதனால நிறைய பேர் பலனடைவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த நேர்காணல் நாங்கள் முடிச்சுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. வணக்கம்.